ஆகஸ்ட் 10, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் கண்ணீர் வீணாய் போவதுமில்லை, உங்கள் காத்திருப்பு வெட்கத்தில் முடிவதுமில்லை. Your tears will not be vain, and your waiting will not end in shame. நெகேமியா 1 அதிகாரம் 11 வசனம். நெகேமியா சாப்டர் 1 verse 11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை அனுதினமும் கேட்கிறார். உங்கள் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைக்கிறார். உங்களுடைய காத்திருப்பை பார்க்கும் கர்த்தர் அதை உங்களுக்கு வெற்றியோடு செய்து முடிப்பார். O Lord, let your ear be attentive to the prayer of this your servant and to the prayer of your servants who delight in revering your name. My dear brothers and sisters, the Lord is pleased with you. He asks you your application every day. He wipes the tears from your eyes. The Lord who sees your waiting will end into success. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் வெற்றியையும் ஆண்டவரே நீர் தந்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவருடைய கூக்குரலை கேட்பீராக. அப்பா, அவர்கள் எதற்காகலாம் ஜெபிக்கிறார்கள் அந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் நீர் கவனமாய் கேட்டு அவைகளுக்கு ஆண்டவரே பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் இந்த விடுதலை ஆண்டவரே வரவில்லையே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே யார் யார் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே அற்புதம் நடக்கும்படியாக, அதிசயத்தை அவள் கண்கள் காணும்படியாக நீர் உதவி செய்தலிடுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீ தந்தந்த வெற்றியின் நாளாக, சுகத்தின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அவளுக்கு காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரே இது ஒரு எண்டு நாளாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணீரை எல்லாம் நீர் துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தெளிவு அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாப்பின் கோட்டையை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த சத்துருவின் போராட்டங்களும் நம்முடைய பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளிடமா ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தினால் மூடி அருள்வீராக. அதே போல இந்த நாளில் யார் யார் ஆண்டவரே வேதனையோடு சுகவீனத்தோடு ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சுகவீனத்தை நீ நீக்கி நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, அவருடைய வேதனைகளை எல்லாவற்றையும் நீ நீக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சளி, இருமல் ஆண்டவரே இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை சிக்கி அதனாலே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிலிருந்து நல்ல சுகத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த இருமலை எல்லாம் நீர் மாற்றி அழுவீராக. அந்த ட்ரை காஃப் எல்லாம் ஆண்டவரை மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தலையில் வருகிற அந்த வலியை எல்லாம் நீர் எடுத்து போத வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சீதோசனத்தையும் கத்த நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா சைனஸ் ப்ராப்ளத்தையும் கத்த நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சுகத்தை நீ தந்தருவீராக, நீ தருவீராக. நீ தந்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்த நிற்கிற வைத்தாரம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் கண்டு மகிழும்படியாக நிற்கிற வைத்தரமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்திருவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.